அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்குன்னு தெரியுமான்ற மாதிரி தான் ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் ஒரு ரகசியத்தை உடைச்சிருக்கிறார். அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட யார் கால் பண்ணது, எதற்காக இந்த தாக்குதல் நாங்கள் நிறுத்தணும். ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட இவர் உத்தரவு கொடுத்துட்டு கிளம்பிட்டாராம். ஏப்பா முடிச்சிருங்கப்பா வேலையை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். திடீர்னு ஒரு ஃபோன் காலாம். சரி ஏதோ ஃபோன் வருது அப்படின்னு போய் எடுத்தாராம். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு தான் இந்த ஒட்டுமொத்த இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான ஒரு காரணமாக அமைந்து விட்டது. திடீர் என்று கால் செய்த அந்த கால் பண்ண அந்த நபர் யார், எப்படி இந்த போரை நிறுத்தினாங்க? ஈரான் எங்ககிட்ட கெஞ்சியதாக மறுபடியும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இது உண்மைதானா? இருக்கிற நிகழ்வுகள் என்ன? பொருளாதார தடையை போட்டு முடக்க போறோன்றலாம் சொல்லியிருக்காங்களே. ஏற்கனவே நீங்கள் முடக்கிய பொருளாதாரம் அங்கே வெறும்பி எழுந்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. ஏன்னா இன்னைக்கு ப்ளூம்பர்க் பத்திரிகை ஒரு காலத்தில் ரஷ்யாவை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஒன்றுமே இல்லை, நாடெல்லாம் அழிஞ்சு போயிடும், அவ்வளோதான் முடிஞ்சு, பொருளாதார தடைகள்லாம் போட்டுனாங்க. இன்றைக்கி ஆனால் அதே பத்திரிகைகள் மிகப்பெரிய அளவுக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணன்றதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி பல சுவாரஸ்ய தகவல்களையும் பல அதிரி புதிரி சம்பவங்களையும் பல கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கான விடைகளாக தான் இன்றைய பதிவுகள் இருக்க போகிறது. வாங்க கிடுக்குப்பிடி நண்பர்களே, ஹாப்பியாக வாங்க, சந்தோஷமாக வாங்க, என் கூட உங்களை சந்தோஷமாக வழி அனுப்புகிறேன். என்ஜாய் பண்ணுங்க இன்றைய நாள். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். காலையில் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்விட்டை போட்டார். தாக்குதல் நடத்தக்கூடிய கடைசி நேரத்தில் திடீர்னு அரபு நாடுகள் என்கிட்ட ஃபோன் பண்ணி, தலைவரே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, டீலுக்கு வர மாதிரி தெரியுது, அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தெல்லாம் முயற்சி எடுக்காதீங்க, பாவம் ஈரான் கொஞ்ச நாள் அவங்க சஸ்டைனாக இருக்கட்டும், அவங்க கட்டக்கூடிய அந்த என்ரிச் பண்ண அணு கழிவுகள் தானே சார், அணு ஆயுதம் தானே, அது வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ரிச் பண்ண யுரேனியம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவரே, கொஞ்சம் அவங்க தரப்புலேருந்து ரெக்வஸ்ட் வைக்கிறாங்கன்னு சொன்னேன். சரிப்பா போப்பா இப்போ நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பான்னு தாக்குதல் நிறுத்துங்கள் அப்படின்னு ஒன்று நிறுத்திட்டாங்களாம். சரி, இது எக்ஸ்தரத்தில் போட்ட பதிவு. மனுஷன் இன்னைக்கு அவங்களுடைய வெள்ளை மாளிகையில் பெல் ரூம்னு சொல்லிட்டு ஒன்று பெருசாக நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அது பண்ணுவதற்காக வந்த மனுஷங்கிட்ட பத்திரிக்கையாளர் சும்மா விடுவாங்களா? உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் எப்படி சார் தாக்குதல் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தீங்க, எப்படி கால் வந்தது, நீங்கள் கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது தான் ஆல்மோஸ்ட் இன்னும் 1 ஹவரில் கிட்டத்தட்ட வார் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் தயாராகிட்டாங்க. நான் சொல்லிட்டு போயிட்டேன். திடீர்னு ஒரு கால் ஒன்று வந்தது. அந்த காலில் சார் குட் யூ வெயிட் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே இவரும் ஒய் அப்படின்ற மாதிரி கேட்டாராம். வி திங்க் க்ளோஸ் டு த டீல் அப்படின்னு சொன்னாராம். தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் நானும் மைண்ட் மாற்றிக்கிட்டேன். அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, கொஞ்சம் ஐ திங்க் யூஆர் ரெக்வஸ்டட், ஈரான் எங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்ற ஒரு வார்த்தையும் அவர் சொல்கிறாரு. அது வழக்கம் போல் ட்ரம்ப் துணியில் சொன்னால் பெகிங், என்கிட்ட பெகிங்ன்ற மாதிரிலாம் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. சரி ரைட்டு கோட்டசாமி, அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் இந்த மாதிரி வார்த்தையை விட்டு மறுபடியும் அவங்கள திரும்பி போக வைக்கிறியான்றது ஒன்றும். பட் இது வடிகட்டிய பொய் அப்படின்றத நான் ஆரம்பத்திலே நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி ட்ரம்ப் சொன்னதை பொறுத்த வரைக்கும் வடிகட்டிய பொய் அப்படின்றத சொல்லிடலாம். அது இல்லாமல் இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு, ஒரு அனதர் ஹிட்டிலிருந்து ஈரான் தப்பித்திருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த அனதர் ஹிட் அப்படின்றத விட நான் இந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை அப்போ தான் நினச்சேன், ஒருவேளை மனுஷன் பாத்ரூம் போயிருந்தாருன்னா வழக்கமாக 1 மணி நேரம் போவாராம், நிறைய கழிவறையில் தான் அவளுக்கு அதிகமான சிந்தனைகள் வருன்றதுனால ட்ரம்ப் ரொம்ப நேரம் இருப்பாராம். அப்போ ஃபோனே எடுத்துருக்க மாட்டார், என்னால் தாக்குதல் தொடங்கியிருக்குள்ள அப்படின்லாம் என் மனசுக்குள்ளே மன ஓட்டம் இருந்தது அப்படின்னா அது தப்புடா ரவி, அப்படிலாம் நினைக்காத, அவருக்காவது ஃபோன் வந்ததாவது அப்படின்னு நினச்சோம்னா. இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் இந்த டீல் எத்தனை நாளைக்குள்ளே ஏற்படும் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு, அவ்வளோதான், மேபி 2 or 3 days, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, நெக்ஸ்ட் வீக் ஃபஸ்ட் டே, மண்டேக்குள்ளே டீல் ஏற்படுத்திடும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைனாங்க. மறுபடியும் என்ன நெகோசியேஷன் பாயிண்டில் வைக்கிறாங்கன்றது முன்பு இப்போ நம்ம கத்தார்கிட்ட பேசலாம். ஏன்னா அவங்க சவுதி சொல்லிட்டாங்க, சவுதியும்
இன்னும் மற்ற நாடுகளில் எங்களுக்கு தாக்கல் நடத்துறதை பற்றிலாம் எங்களுக்கு அவ்வளோ தெரியல, எங்ககிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு எங்கள் நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு நாங்கள் கேப்பபிலிட்டி எல்லாமே இருக்குது, எங்கள் இராணுவம் எல்லாமே தயாராக இருக்குது, நாங்கள் போய் என்னத்தை பேசுறதுன்ற ஆங்கிளில் தான் இன்றைக்கி சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பேச்சுவார்த்தையில் ட்ரம்ப் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினது சவுதி அரேபியா இல்லை. அப்போ நம்ம கத்தார் உறுதியை எடுத்துக்கலாம். ஏன்னா எப்போவுமே அமெரிக்காவை அவ்வப்போது காப்பாற்றுற 2 நாடுகள், ஒன்று என்னென்னா பாகிஸ்தான் பேரை சொல்லி மனசு காலத்தை ஓட்டினார். இப்போ கண்டிப்பாக ஒரு கத்தார் தான் சொல்லுவான்றதுக்காக நீ கத்தாருடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, நெகோசியேஷன் நாங்கள் அமெரிக்கா கிட்ட பேசிட்டு தான் இருக்கோம், அமெரிக்கா கிட்டேயும் ஈரான் கிட்டேயும் ஆன்கோயிங் போயிட்டு தான் இருக்குது. நேற்றையே நாங்கள் ட்ரம்ப்புக்கிட்ட அதை பற்றிலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா பாகிஸ்தான் கொஞ்சம் டிலேவாக எடுத்துக்கிறாங்க, நாங்கள் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் குயிக்காக முடிக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ கத்தார் பேசும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா, ஈரான் எங்ககிட்ட கேட்கல, அது ரொம்ப முக்கியங்க பாயிண்ட், ஏதாவது ஸ்கெட்ச் இந்த நோட் பண்ணிக்கோங்க. ஃபாரின் மினிஸ்டர் சொன்ன வார்த்தை, ஈரான் எங்ககிட்ட கேட்கல, நாங்கள் தான் ஈரான் கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலான் இருக்கோம், ஏன்னா பெரிய விளைவுகள் ஏற்படும், அதை தடுக்கணும் இல்லையா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மற்ற அரபு நாடுகள் எல்லாமே ஐயா நாங்கள் அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லைன்றாரு. அப்போ ட்ரம்ப் கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, அதுக்கு நீங்கள் வீரவசனம் விடாமே இருங்க, அடிச்சிருவேன், பிரித்து மேய்ஞ்சிருவேன், மண்டையை உடைச்சிருவேன், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், கண் இருக்கும், காது இருக்கும், உயிர் மட்டும் இருக்காது, இந்த மாதிரி டைலாக்லாம் நாங்கள் அந்த காலத்து படத்துலேயே பார்த்துட்டோம். மறுபடியும் இப்போ புதுசாக சொன்னீங்கன்னா இது நாங்கள் காமெடி பீஸாக தான் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். பட் நம்ம உறுதியாக சொல்லலாம். ஆனால் ஈரான் இந்த இடத்துல எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எத்தனை நாள் நம்ம இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக அவங்க கேட்கலன்றது. நான் இன்னொரு விஷயத்தை நான் அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்துல சொல்கிறேன். ஈரான் நிஜமாவே கத்தார்கிட்டயோ இல்லை அரபு நாடுகள்கிட்டயோ கேட்டிருப்பாங்களா நெகோசியேஷனுக்கு வரான்னு சொன்னாங்கன்னா அதுவுமே இல்லை. கத்தார் தான் நம்ம ஈரான் கிட்ட பேசலாம், கொஞ்சம் வராங்களான்னு பார்க்கலான்ற மாதிரி சொன்னாங்க. பட் கத்தாரையும் யூஏயும் இவங்க எந்த அளவுக்கு ஈரான் மதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? கடந்த 48 மணி நேரத்தில் 6 தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. இவங்க மிக கடுமையான கோபத்தில் இருக்கக்கூடிய 2 நாடுகள் ஒன்று கத்தார், இன்னொன்று யூஏஇ. அது யூஏஇ மீது கடுமையான கோபத்தில் இருக்காங்க ஈரான். அதையும் தாண்டி கத்தார் நிறைய வீரவசனம்லாம், வீரவசனம் மீன்ஸ் அந்த அப்படியே நெஞ்சியே புழக்கிற வசனம் இருக்கும். நண்பா உன்னை நான் இழந்துட்டுன்ற மாதிரிலாம் நாங்கள் ஈரானுக்கு பண்ணாத நட்புகள் கிடையாது, நிறைய பண்ணோம். எல்லாமே இன்னைக்கு ஏண்டா பண்ணோன்னு எங்களை திங்க் பண்ண வச்சுட்டாங்க. குத்துனது நண்பனாக இருந்தாலும் சத்தமாக கத்தக்கூடாதுன்ற மாதிரி நாங்கள் இத்தனை நாள் ரொம்ப அமைதியாக இருக்கோம். எல்லாமே எதற்காக? ஈரானுக்கு நாங்கள் இதுக்கு முன்னே பண்ணதெல்லாம் நிறைய நாங்கள் திங்க் பண்ணி பார்க்குறோம். ஆனால் இப்போ கூட அவங்க எந்த முகத்தில் வச்சு முழிப்பாங்கன்னு தெரியல. ஆனால் நாங்கள் அந்த நட்பின் ரீதியாக பார்க்குற மாதிரிலாம் நிறைய உருக்கமாக அப்படியே அந்த பக்கம் உருகி போகிற மாதிரிலாம் பேசினாலும் ஈரான் அப்படியா சரி நாங்கள் உருகிட்டும் போடுறேன் அந்த ஆங்கில தான் அவங்க இருக்காங்க. அந்த கம்யூனிகேஷன் கேப் அவங்க பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா கத்தாருக்குள்ளேயும் அரபு நாடுகளுக்குள்ளேயும் அமெரிக்கா நிலைகள் இருக்கிற வரைக்கும் இவங்க வேணா உருகி அவங்க கிட்ட பேசலாம். பட் அவங்க பெருசாக ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்கவே இல்லை. அது குறிப்பிடத்தகுந்த விஷயம்தான்றதை நான் வெளிப்படையாகவே சொல்ல முடியும். ஏன்னா நடக்கிற இந்த பேச்சுவார்த்தை சாரம்சங்களாகவே பார்க்க முடிகிறது. ஸோ ஃபைனலாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோ இல்லை வாஷிங்டன் போஸ்டோ என்ன சொல்ல வராங்க இப்போ ரீசெண்டானா, ஃபஸ்ட்டு 25 வருஷம் ஈரான் கொஞ்சம் அந்த அணு உலைகளை என்ரிச் பண்ணுறது மீது எல்லாமே நியூட்ரலைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். இப்போ அதெல்லாம் கிடையாது, 20 வருஷம் குறைச்சிக்கிட்டாங்களாம். இப்போ அமெரிக்கா இல்லை நான் 25 வருஷத்துக்குன்னு சொல்கிறாங்களாம். இப்போ அவங்க கை அப்பர் ஹோல்ட் ஆகி போச்சா? சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நீங்கள் ஃப்ராக்சி குரூப்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஃபண்டிங் பண்ணுறதை நிறுத்திட்டீங்கன்னா பொருளாதார தடையை நான் நீக்கிறேன்னு சொல்கிறாங்களாம். அவங்க அதெல்லாம் கிடையாது, நீக்குங்க, நான் வேணால் ஃப்ராக்சி குரூப்புக்கு நாங்கள் ஃபண்டு கொடுக்குறதில்லன்னு மறுபடியும் அவங்க ஓங்கி நிற்கிறாங்களாம். 3வது விஷயம் என்னென்னா நியூக்ளியர் டீல் தான். நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணணும், மற்ற செய்யணும்னா நீங்கள் நியூக்ளியர் டீலுக்கு வாங்கன்றாங்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையும் திறந்து விட்டுவாங்க பேசலான்றாங்களாம். இப்போ கூட அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட் வருது. ஆனால் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது இந்த பதிவோட கிளைமேக்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவங்க தனியாக போகிறதுக்கு யோசனை பண்ணுறாங்க, அதற்கு கூட நாடுகள் வருமா அப்படின்றதையும் பார்க்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா சரி பெசன்ட் அவர்கள் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதாவது தீவிரவாதத்துக்கு எதிராக உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் ஒரு தீவிரவாத நாடு,
அந்த நாட்டுக்கு எதிராக நாங்கள் மட்டுமே தன்னந்தனியாக அடக்கி கொண்டு இருக்கிறோம். வேற எந்த நாடுகளும் வரவில்லை. ஆனால் நாங்கள் அதை முறியடிப்போம். அவர் சொல்ற நாடு ஈரானை சொல்றாரு. அவர் ஈரான் என்னும் தீவிரவாத நாட்டை முழுமையாக முடித்து விட்டு தான் எங்களுக்கு மற்ற வேலை. தாக்குதலால் மட்டுமே முடித்து விடலாம் அப்படின்ற எண்ணெல்லாம் கிடையாது. பொருளாதார தடைகளாலும் முடக்கிவிட முடியும் ஈரானை. இனி நாங்கள் போடுகிற ஒவ்வொரு பொருளாதார தடையும் முடக்க வேண்டும், அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக மனுஷன் தண்ணி குடிக்காமல் பேசியிருக்கிறாரு. அதாவது இனி வருகின்ற காலங்களில் ஒரே ஒரு சிங்கிள் நயா பைசா கூட உள்ள வர முடியாத அளவுக்கு எப்படி ஒரு கிடுக்குப்பிடி பண்ணுறோம் பாரு அப்படின்ற மாதிரி யாரு அமெரிக்காவுடைய ட்ரெஸரி பெசன்ட் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்போ இந்த கிடுக்குப்பிடி பெசன்ட் அவர்கள் இப்படி சொல்லும் போது நம்ம இன்னொரு ஆங்கிள் அவங்களுக்கு உதவியா செய்யற மாதிரி அல் ஜசீரா சமீப காலமா கொஞ்சம் ஈரானுக்கு எகைன்ஸ்டா நிறைய வேலை உள்குத்து வேலைலாம் பண்றாங்க. ஏன்னா நேற்று நைட்டு கூட ஒரு நிறைய ஜோடிகளுக்கு திருமணம்லாம் பண்ணி பயங்கர கோலாகலமாக இருந்தது தெஹரான்ல. அந்த வீடியோ பதிவு டவுன்லோட் ஆகலை. உங்களுக்கு மேபி நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டலாம் போய் பேட்டி எடுக்கும்போது விலைவாசி உயர்வு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் தடுமாறி கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த போர் நிறுத்தம் வரும், எப்பொழுது நாங்கள் சுதந்திர காத்தை சுவாசிப்போம் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் ஏங்கி கொண்டிருக்கிறது, தூங்கி கொண்டிருக்கிறது, உறங்கவில்லை, எழுந்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரிலாம் அங்கே போயிட்டு பயங்கரமாக அந்த மக்கள்கிட்டலாம் பேட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணுன்னா அமெரிக்கா உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். இந்த மாதிரி நீங்கள் போடுற பொருளாதார தடையெல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பழைய காலம் இல்லை, இப்போலாம் காலம் மாறிடுச்சு. உங்களோட வீழ்ச்சி கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த பக்கம் அவனோட வளர்ச்சி பெரிய அளவுக்கு மாறிடும். அதுக்கு நான் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. அமெரிக்காவுடைய கடன் பத்திரங்கள் நான் நேற்றே 4.85 சம்திங் சொன்னேன். நான் இன்னைக்கு 5.18% வரைக்கும் உயர்ந்துருச்சு. அதாவது 30 வருஷ கடன் பத்திரங்கள் வட்டி விகிதம் 5.18% உயர்ந்திருக்கு. இது மிகப்பெரிய அடி. இது அமெரிக்கா ரெசிஷனை நோக்கி கொண்டு போயிடும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே போடுற பொருளாதார தடை முக்கியம் இல்லை, இங்கே உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நான் அதுவும் ப்ளூம்பர்க் பத்திரிக்கை நான் முதல் முறையாக ரஷ்யாவை ப்ரைஸ் பண்ணி பேசுனதில் நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். 2022 நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களோட பொருளாதாரம் ஒன்றுமே இல்லை, அழிஞ்சிடும், எல்லாம் பண்ணிடணுன்ற மாதிரிலாம் தொடர்ந்து போட்டுட்டு இருந்த ப்ளூம்பர்க் இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த ரஷ்யானுடைய ரூபல் மசில்ஸ் இட்ஸ் வே டு பிகேம் த வேர்ல்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் எகைன்ஸ்ட் த டாலர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த குவார்டர் இயர்லேயே டாலருக்கு எதிராக ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு, அதுவும் எப்படி கைகளை முறுக்கி கொண்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கும்ல, அந்த மாதிரி அப்படி திமறி எழுந்திருக்கான் ரஷ்யானுடைய ரூபல் அப்படின்னு ஒரு வார்த்தையே சொன்னாங்க. ஆக்சுவலாக நானும் உடனே அப்படியா அப்படின்னு போயிட்டு செக் பண்ணால் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ். நான் உங்ககிட்ட அந்த சர்ப்ரைஸை ஷேர் பண்ணணுன்னு விரும்புகிறேன். நான் முதல் வரைபடம் என்ன அப்படின்னா, 11 மார்ச் 2022 இந்த யுத்தம் ஸ்டார்ட் பண்ணும்போது அமெரிக்கானுடைய டாலருக்கு எதிராக ரஷ்யானுடைய ரூபல் மதிப்பு 133.96. முடிந்தது ரஷ்யா, இனி அவர்களால் வளரவே முடியாது, ஒளிந்ததுன்ற மாதிரிலாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இடையில போர் நிறுத்தம் வர மாதிரிலாம் கீழே இறங்குனது. இருந்தாலும் 2025 கூட லாஸ்டா பார்த்தோன்னா 110.42 பக்கம் வந்தது. யுத்த காலத்துக்கு முன்பு ரஷ்யாவுக்கும் ரூபலுக்கு அமெரிக்க டாலருக்கும் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 72.0 சம்திங் இருந்தது. பட் இன்னைக்கு பாருங்க, ரஷ்யாவுடைய ரூபலோட மதிப்பு 71.07 வந்திருக்கு. அதாவது யுத்த காலத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ எவ்வளோ 71.07 வந்திருக்கு. எவ்வளோ தடைகள்! ஐரோப்பா அவங்க கிட்ட ஆயில் வாங்கலை அப்படின்னா ரஷ்யா முடங்கணும்னாங்க. அமெரிக்கா என்ன நினைச்சாங்க, நம்ம பொருளாதாரத்தை போடுற தடையில முடைச்சிடுவோம், அழிச்சிடுவோம், ஒழிச்சிடுவோம், இனி ரஷ்யாவை தனிமைப்படுத்த போறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இன்னைக்கு என்ன சூழ்நிலை, அவங்க வாருக்கு முந்தைய சூழ்நிலை 2021 இருந்ததை விட அதை விட பவுன்ஸ் பேக் ஆயிருக்காங்க. பெரிய அளவுக்கான வளர்ச்சி. அது இப்போ கடந்த ஒரு 3 நாட்களாக இந்த ஒரு ட்ரமாஸ்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பெரிய மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீனாவுடைய விசிட். நான் உங்களுக்கு நாளைக்கு டீட்டெயிலாக பேசுகிறேன். சீனா கிட்ட பவுன்ஸ் பேக் ஆகி மிகப்பெரிய அளவுக்கான ஒப்பந்தம் போடுறாங்க.
இப்போ முதலீட்டாளர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்கா வந்து பழையபடி சீனா வந்து ரஷ்யா கிட்ட வாங்கினாங்கன்னா பொருளாதார தடையை போட்டு முடக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன், எதனால முடக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க? ஏன்னா சீனா இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்டை தடை விதிக்கிறேன்னு சொன்ன உடனே அமெரிக்காவோட பொருளாதாரம் ஆடி போச்சு. அது அவங்க வழியே இல்லாமல் இப்போ சீனா கிட்ட வந்து இப்போ ரீசெண்டாக அந்த சோயாபீன்ஸ் ஏற்றுமதியிலிருந்து மொத்தம் ஒரு 7-5 பண்ணாங்கல்ல, இது எல்லாமே சீனா இறங்கி வரல, அமெரிக்கா இறங்கி வந்திருக்கு. மறுபடியும் பொருளாதார தடையெல்லாம் போட்டாங்கன்னா கொஞ்சம் கண்டிஷன் முடிஞ்சு போயிடும். அடுத்த ஒரு 30 நாளைக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ரஷ்யா மீது போட்ட அந்த க்ரூட் ஆயிலோட தாக்கத்தை. பட் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு இந்தியாவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் அமெரிக்காவை நம்பிலாம் இல்லை, அமெரிக்காவுடைய பேச்சு கேட்டது போதும், ஏன்னா வாங்கன்னு சொன்னால் வாங்கணும், வாங்க வேணான்னா வாங்க வேணான்றதெல்லாம் தாண்டி எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி கிரைசிஸை பார்க்கணும், இதுக்கப்புறம் தடை விதித்தாலும் விதிக்கவில்லை என்றாலும் நாங்கள் ரஷ்யா கிட்ட வாங்குறோன்றதை உறுதி செய்கிறாங்க. இந்த 2 நாடுகளோட அந்த டேர்ம் வந்து மாறும்போது உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை, அதிகமான எனர்ஜி கன்சப்ஷன் இருக்கக்கூடிய 2 நாடுகள் யார், இந்தியாவும் சீனாவும் இருக்கக்கூடிய மனமாற்றம் வந்து அது ரஷ்யாவுக்கு சாதகமாக மாறுகிறது. ரஷ்யா வந்து ஏற்றுமதி சார்ந்த நாடு, க்ரூட் ஆயில் எல்லாமே. அப்போ அவங்களுடைய டாலருடைய மதிப்பு இயற்கையாக குறையிறது. நம்ம ஷாக் தான், பல தடைகள். இது வந்து ஐரோப்பா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கானா வளரல, ஐரோப்பா வீழ்ச்சி அடைந்து இருக்கிறது. ஒருவனை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்த நாடுகள் வளர்ந்து விட்டது, எண்ணம் போல வாழ்வுன்ற மாதிரி இவங்க காலி ஆயிட்டாங்க. இப்போ அமெரிக்காவோட சேர்ந்து இப்போ வேற வழி இல்லாமல் தலையை பிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே சமயத்தில் சீனாவுடைய யுவான் பெருசாக வளர்ந்துருக்கா அப்படின்னா எஸ், அவங்களுமே வந்து பெருசாக இல்லை அப்படின்னாலுமே வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து 5 இயர் மேப், இது 5 இயரில் 6.46 இருந்தாங்க, இப்போ ஆல்மோஸ்ட் 6.80 இருக்காங்க. பெருசாக சீனாவுடைய மாற்றங்கள்லாம் இல்லை. ஆனால் யார் அடிபட்டிருக்காங்க? இந்தியா அடிபட்டிருக்கு. இந்தியா வந்து 5 வருஷத்துக்கு முன்பு நம்ம வந்து எவ்வளோ இருந்தோம் அப்படின்னா 72 ரூபாய் 90 பைசா இருந்தோம். 21 மே 2021 நம்மளுடைய ரூபாய் மதிப்பு டாலருக்கு எதிராக எவ்வளோ இருந்தது? 72.90 இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம எவ்வளோ இருக்கோம்? 96.81. இதுக்கு காரணம் என்ன? இறக்குமதியை சார்ந்து நம்ம இருக்கோம், 2 நாடுகளும் ஏற்றுமதி சார்ந்து இருக்காங்க. நம்ம மேஜராக என்ன இறக்குமதி பண்ணுறோம்? க்ரூட் ஆயில் இறக்குமதி பண்ணுறோம். அதனால தான் வேற ஏதாவது இறக்குமதி தடுக்க முடியாதான்ற கோணத்தில் இவங்க தங்கத்தை இறக்குமதி பண்ணுற தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்தியா வெள்ளியை இறக்குமதி பண்ணுற தடுக்கணும்னு நினைச்சாலுமே வந்து ஒன்றும் தடுத்த மாதிரி தெரியல. பெரிய அளவுக்கு அன்னை செலாவணி வந்து நம்ம தொடர்ந்து கரைஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்ம ரூபாய் மதிப்பும் சரி, நம்ம பங்கு சந்தைகளும் சரி, இங்கே இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்கள் வந்து நிறைய 71வது ரேங்க்ல இருந்ததெல்லாம் 131க்கு போயிட்டாங்க. எல்லாமே டாப் 100க்குள்ள இந்திய நிறுவனங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை. ரிலையன்ஸ் நிறுவனம்லாம் 71வது இடத்துல இருந்தது, இன்னைக்கு 103வது இடத்துக்கு நம்ம அடி வாங்குறோம். இந்தியா முழுமையாக அடி வாங்கி கொண்டிருக்கிறது. பட் இனியும் வந்து அமெரிக்காவை சார்ந்து இந்தியா நகர ஆரம்பிச்சது அப்படின்னா இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலை வரும். ஒரு கட்டத்துக்கு மேல மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால இந்தியா இனி மாறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம என்ன நடக்க போதோ தெரியல. நான் இது எங்க சொல்ல வந்தேன், நான் எங்க வந்து முடிச்சிருக்கேன். நான் அமெரிக்கா போடுற பொருளாதார தடையை நம்பி இனி அந்த நாடுகள் ஒளிந்து விடும், அழிந்து விடும் என்று நினைத்தால் அது வந்து பெருசா மாறும். இதே தான் ஈரானுக்கும். இவங்க பெருசா இன்னைக்கு நீங்க போடுற தடைகள்லாம் ஒரு இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஷார்ட் பீரியட் வந்து பெருசா மாற்றம் ஏற்படும். ஆனா தொடருமா அப்படின்னா அது ரிஸ்க் தான். ஏன்னா ஈரான் அதுக்குள்ள அவங்க சஸ்டைன் ஆகி அவங்க ஏற்றுமதியை நிறைய பண்ண போறாங்க, அதை வந்து திரும்பி பவுன்ஸ் பேக் கொண்டு வந்துருவாங்க. அதனால அமெரிக்கா என்ன நினைப்பாங்க அப்படின்னாங்கன்னா கண்டிப்பா அடுத்த கட்ட தாக்குதல்ல நகரத்துக்கு இன்னும் அவங்க நேட்டோ நாடுகளோட உதவியை எதிர்பார்க்குறாங்க. பட் இன்னைக்கு நேட்டோ நாடுகளோட கூட்டத்தில் அவங்க கூடனா கூட ஃப்ரைட் ரைஸ், நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஜெர்மனுடைய சான்சலர் அவர்கள் என்ன சொல்லிட்டாரா, முதல் முறையாக அவர் வாயிலிருந்து வந்திருக்கு, ஈரான் நெகோசியேஷன் டேபிளுக்கு வந்து உட்காரல அப்படின்னா ஜெர்மனியுடைய படைகள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை காப்பாற்றுவதற்காக நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கிறோம். நான் நினைச்சேன் ஃப்ரைட் ரைஸ் நீங்களா, இந்த யுத்தம் எங்களுக்கான யுத்தம் கிடையாது, அமெரிக்கா எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணல, யாருக்கிட்ட போய் ஸ்டார்ட் பண்ணாரு, இப்போ வந்து எங்களை கூப்பிடுறாரு, நாங்கள் என்ன இழிச்ச வாயங்களா? இவங்க கேட்கும் போதெல்லாம் நாங்கள் ஓடி வந்து கலந்துக்கிறது நாங்கள் இழிச்ச வாயங்களா
அப்படின்னு யார் சொன்னது? ஐரோப்பா நாடுகளும் இந்த பாட்டியும் பேர இந்த யூகே எல்லாம் வந்து பயங்கரமா சொன்னாங்கல்ல. கடந்த 2 நாட்களாக யூகே தனது வசனத்தை மாற்றி இருக்கிறது. நேட்டோ நாடுகள் ஒன்றிணைய வேண்டிய தருணம் இருக்கிறது. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய படைகளை அமெரிக்கா பின்வாங்கியதுக்கு அப்புறம் ஜெர்மனி மனது மாறி இருக்கிறது. ஒருவேளை அமெரிக்கா தனியா போயிட்டு கஷ்டப்படுறதை விட இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்தா சேர்ந்து அடிக்கலாமா, அதற்காக தான் அந்த வரைபடத்தை ஷேர் பண்ணாரா, இல்ல அவங்களுக்காக தான் வெயிட் பண்றாரா? என்ன அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 20 நாள் தொடர்ந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ணோம் அப்படின்னா மற்ற நாடுகளோட எனர்ஜி கிரைசிஸ் நம்ம இந்தியாவை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, வெகுண்டிட ஆரம்பிச்சிருவாங்க. வெகுண்டிலிருந்து அமெரிக்காவா ஈரானா அப்படின்னு நகர வேண்டிய சூழ்நிலை. இப்ப ஐரோப்பா நாடுகள்லாம் வேற வழியே இல்லை, அமெரிக்க பக்கம் ஓடும். ஏப்பா திறக்கிறதுக்கு என்னப்பா வழி, வாங்கப்பா ஒரு 10 நாள் அடிச்சு முடிச்சுக்கலாமாப்பான்ற கண்டிஷன். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். என்னன்னா சார், இது வந்து 10 நாள்ல ஸ்டார்ட் தொடர்ந்து தாக்கல் நடத்தியிருந்தாங்கன்னா இன்னும் 10 நாள் ரிசல்ட் வந்திருக்கும். தேவையில்லாம நிறுத்தி உலக நாடுகளை பதற்றத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. இப்ப இத்தனை மாச கணக்கா எழுதிட்டு போறாங்க. அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, வாங்க எல்லாரும் வாங்க, உங்களை வர வச்சே தீருவேன், அது வரைக்கும் இது மாதிரி டிராமா போட்டு அவங்க போன் பண்ணாங்க இவங்க போன் பண்ணாங்கன்னு சொல்லி நிறுத்தி அடுத்த 1 மாசம் வரைக்கும் இழுத்துட்டு போறாரா, இல்ல தாக்குதல் நடத்துறாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்று கூட இந்த பாகிஸ்தான் பகுதியில் இருந்து ஊடுருவ முயன்ற ஒரு 19 டெரரிஸ்ட் குரூப்பை வந்து ஈரான் எல்லை பகுதியில் கிட்டத்தட்ட துப்பாக்கி சண்டையும் 4 இடத்துல வந்து பெரிய அரெஸ்ட் பண்ணதான் வந்து ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. ரோஸ்கோஸ்மோஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னாங்கன்னா, ரோஸ்கோஸ்மோஸ் இல்லை சாரி ரோஸ் ஆட்டம், ரஷ்யாவுடைய ரோஸ் ஆட்டம் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே அந்த புஷீர் என்ற பகுதியில் அவங்களுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு இல்லையா, கூடிய விரைவில் எங்கள் மக்களை வந்து நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம், கிட்டத்தட்ட சகஜ நிலைமைக்கு வந்திருக்குன்றாங்க. அப்போ ரஷ்யா என்னன்னா, இப்போதைக்கு இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு வச்சு சொல்கிறாங்களான்னு தெரியல. இங்கே இஸ்ரேல் விவகாரம் பார்த்தோம் அப்படின்னா, ஹெஸ்புல்லா நீங்கள் வந்து ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகலை அப்படின்னா நாங்கள் அந்த சதன் லெபனானை எங்களோட இணைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருப்போம். ஏன்னா எங்களுடைய தற்காப்புக்காக நாங்கள் இணைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அது அவங்க கையில் தான் இருக்குன்ட்டாங்க. அமெரிக்காவும் ஓடி வந்து இன்னைக்கு லெபனானுக்கிட்ட ஹெஸ்புல்லா ஆயுதங்களை சரண்டர் ஆகலைன்னா இஸ்ரேலுடைய முடிவுக்கு நாங்கள் விட்டுருவோம், நாங்கள் தலையிடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றாங்க. யாரெல்லாம் நீங்கள் லெபனானுடைய பகுதிகள் போகக்கூடாது, லெபனான் மீது அக்கறை இருக்கக்கூடிய நாடுகள் யாரு, அங்கே பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் மீது எல்லாத்தையுமே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. இது மாதிரி ஹெஸ்புல்லாவை ஆயுதம் போட்டு சரண்டர் ஆக சொன்னால் அவங்க பிடிக்கப்பட்ட நிலங்களை கொடுப்பாங்கலாம் காசா மாதிரி தான், மறுபடியும் அது வந்து இஸ்ரேல் வசம் போயிருன்றாங்க. ஏன்னா அதுக்கு வந்து இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, காசாவுக்கு 70 பில்லியன் தேவையாம், ஃபண்டு இன்னும் வராதனால தொடர்ந்து அது வந்து அப்படியே ஹோல்டுலேயே இருக்கு, ஃபண்டிங்காக தான் ட்ரை பண்ணுறாங்க. இன்னைக்கு சிரியாவில் கூட ஒரு டமாஸ்கஸ் பகுதியில் ஒரு கார் ஒன்று பெரிய குண்டுவெடிப்பு நடந்தது, அதில் 2 பேர் பக்கமும் இருந்து போனதான் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு ஈரானில் பார்த்தீங்கன்னா அந்த குஷம் தீவு பக்கத்தில் ஒரு பெரிய லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் என்னமோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஈரானுடைய ஸ்டேட் மீடியா என்ன சொன்னாங்கன்னா, வெடிக்காத குண்டுகளை வெடிக்க வைத்தோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோட நிறைவு பகுதியில் இப்போ தான் ஐரோப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃபெர்டிலைசர் நம்ம நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கணும், இயற்கை விவசாயத்துக்கு மாறணுன்றாங்க. 2022 தடையை போட்டுட்டு இன்னைக்கு என்ன 2026, 4 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காங்க ஐரோப்பா. இந்த ஒரு முடிவு எடுத்து அங்கே என்னைக்கு சஸ்டெயின் ஆக போறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம ஃபெர்டிலைசருடைய தேவை அந்த அளவுக்கு இருக்கு. இந்தியாவுக்கு இறக்குமதியே வரல, ஒன்றுமே வரல, ரொம்ப தட்டுப்பாடு. இன்னைக்கு கூட பாருங்க, தமிழக முதல்வர் வந்து இன்னைக்கு மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். இந்தியாவுக்கு தேவையான பொட்டாஷ், தமிழ்நாட்டுக்கு தேவையான பொட்டாஷ் வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து எழுதியிருந்தான்றதே பார்க்க முடியுது. இருந்தால் தானே ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு இந்த இடத்துல மத்திய அரசு நினைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம சொன்னோம்ல, ஃபெர்டிலைசர் இல்லை, அது வந்து பெரிய மாநில அரசு வேணா ஸ்கோர் பண்ணலாம், லெட்டர் எழுதி மத்திய அரசு தடுக்குது அப்படின்னு ஸ்கோர் பண்ணலாம். பட் ரியாலிட்டி என்னன்னா அங்கிருந்தே வரல. வந்தால் தானே கொடுக்க முடியும். நம்ம நாடு இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகளே இந்த பிரச்சனை இருக்குது. அது எப்படி சமாளிக்க போகிற, என்ன நடக்க போதோ தெரியல. இன்னைக்கு கூட ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறு ஒன்று 560 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தாக்கல் நடத்தியிருந்தாங்க. இந்த கிளைமேக்ஸில் நான் 2 விஷயத்தை பேசுகிறேன் இந்தியாவுடைய பிரச்சனையை பற்றி. வெஸ்ட் பெங்காலில் வந்து இப்போ பிஜேபி ஆட்சி சுயேந்த அதிகாரி வந்து சிஎம் பதவியேற்றிருக்கிறார் இல்லையா, ஒரு அற்புதமான முடிவு. வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வந்து முழுமையாக மத்திய அரசுக்கு ஃபென்சிங் பண்ணுவதற்கு கொடுத்துட்டார். வந்த நாளே அந்த கையெழுத்தே அதுதான். ஒரு 150-160 கிலோமீட்டருக்கு மேலே மம்தா பானர்ஜி வந்து கொடுக்காம
ஊடுருவில் வந்து ஊக்குவிச்சு பெரிய அளவுக்கு அவங்கள நம்பி இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே போல் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது சிக்கன் நெக் வந்து கண்டிப்பாக இது டார்கெட் வைப்பாங்கன்றது பங்களாதேஷும் சரி நேபாளும் சரி அது பெரிய அளவுக்கு இருக்கும். சீனா அதை பயன்படுத்துன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு 120 ஏக்கராவுக்கு மேலே மத்திய அரசுக்கே கொடுக்குறாங்க வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம். இது பெரிய முடிவுங்க, சூப்பரான முடிவு இது. ஏன்னா 120 ஏக்கராவில் பெருசாக அனலைஸ் பண்ணும்போது பாதிக்கு மேலே ஊடுருவல் இந்தியாவுக்கு ஆதரவோடு பங்களாதேஷ் ஆதரவு அதிகமாக இருக்குது அந்த இடத்துல. நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது அந்த ஏரியாலாம் உள்வேலை நிறைய நடக்கும். முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கிட்ட போது அங்கே இருக்கக்கூடிய சிக்கன் நகரோட 120 ஏக்கரா மிகப்பெரிய ஒரு முடிவு. அங்கே இராணுவ பலத்தை வந்து பெருக்க போகிறாங்க. சரியான முடிவு எடுத்திருக்கிறது அந்த இடத்துல நம்ம வாழ்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கூட. வேல்டன் சொல்ல வேண்டிய ஒரு தகவலுமே கூட. அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்கே நார்வே போயிருந்தார் இல்லையா. நார்வே அங்கே இருக்கக்கூடிய கிங் அவர்கிட்ட மேபி அதை என்ன சொல்லுவாங்க, உணவு உபசரித்தலாம், அதெல்லாம் முடிச்சுட்டு டீலெல்லாம் ஏற்படுத்தினதுக்கப்புறம் 3வது நார்டிக் நாடுகளோட கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்தில் ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்வீடன், அது இல்லாமல் இன்னொரு 4 தீவுகள் இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நார்டிக் நாடுகள்னு சொல்லுவாங்க. இந்த நார்டிக் நாடுகளோட கூட்டத்தில் வந்து பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்துவதற்காக இந்தியா வந்து எப்பவுமே கிளீன் எனர்ஜி இனோவேஷன் இது எல்லாமே ஒப்புதலோட துணை நிற்போம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நிகழ் நடக்கிறது என்று பார்ப்போம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுற விக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.